அடியே ஏண்டி உள்ளே என்னடி பண்ற? இங்க வாடி வெளிய ஒரு நிமிஷம். சொல்லுங்க தே, எதுக்கு கூப்பிட்டீங்க? உள்ள எனக்கு அவ்வளோ வேலை இருக்குது. சாமான் கழுவணும், சாப்பாடு செய்யணும், எவ்வளோ வேலை இருக்கு. சும்மா சும்மா என்ன எதுக்கு கூப்பிடுறீங்க? ஏய் ஏய் வாயை மூடு. அப்படியே செஞ்சு கிழிச்சிருவ நீ. நீ செய்யறது தான் தெரியுமே எனக்கு. ஒண்ணு பாதியமா செஞ்சு வைக்கிறது. சரி, ரேஷன் கடைக்கு போயிட்டு அரிசி பருப்பு சக்கரை எல்லாம் வாங்கி வரணும். போய் வாங்கிட்டு வா போ. வாட் யூ மீன்? என்ன சொல்றீங்க நீங்க? நான் போய் ரேஷன் கடையில அரிசி சக்கரை வாங்கி வரணுமா? இங்க பாருங்க அத்தை, ஏதோ எல்லா வேலையும் சொல்றீங்களே, நானும் செஞ்சுன்னு இருக்கிறேன். இதெல்லாம் சொல்றீங்க, இதெல்லாம் எனக்கு தெரியாது. ஓ, இதெல்லாம் உங்களுக்கு தெரியாதா? அப்ப சாப்பிடுறதுக்கு அரிசி பருப்பு 4 வாட்டி டீ போட்டு குடிக்கிறீங்க. அதுக்கு சக்கரை பால் இதெல்லாம் எங்க இருந்து வருது? ஒழுங்கு மரியாதையா போயிட்டு வாங்கிட்டு வர. இந்தா புடி ரேஷன் கார்டு. இதுல உன் பேர் இருக்குதா? இந்த பேர்ல போய் கைரேகையை வச்சுட்டு வாங்கிட்டு வா போ. இது வரைக்கும் ரேஷன் கடை பக்கம் கூட போல, கைரேகை கூட இன்னும் வைக்கல. போ. ஐ எம் வெரி வெரி சாரி அத்தை. என்னாலலாம் இந்த வெயில்ல போய் ரேஷன் கடையில நின்னுலாம் என்னால வாங்கவே முடியாது. வாங்கவே முடியாதுன்னா அப்ப நீ இங்க இருக்கவே முடியாது. மூட்டை முடிச்ச கட்டிக்கிட்டு கிளம்புற வழிய பாரு போ. நானே போய் ரேஷன் கடையில வாங்கிக்கிறேன். ஐயோ அத்தை, நான் அப்படி சொல்லல அத்தை. தோ வேலையெல்லாம் முடிச்சுட்டு போய் வாங்கி வரேன்னு சொன்னேன் அத்தை. இப்பதான் முடியாதுன்னு சொன்னேன். ஒரு 10 நிமிஷத்துல போய் வாங்கி வந்துடுறேன்னு தான் சொன்னேன் நான். எங்க இந்த ரேஷன் கார்டு கொடுங்க. என்ன நடிக்கிறா பாரு. அத்தை, நீங்க இங்கே இருங்க, ரெஸ்ட் எடுத்துன்னு இருங்க. நான் போயிட்டு எப்படி வாங்கி வரேன்னு மட்டும் பாருங்க. போ போ, அப்பதானே தெரியும். மாசம் வெயில்ல நின்னு வாங்கி வர எனக்கு தானே தெரியும். இந்த மாசம் நீயே போய் வாங்கு, அப்பதான் உனக்கு தெரியும். எப்பா கடவுளே, நான் என்ன பாவம் பண்ணேன்? என்ன போட்டு இப்படி சித்திரவதை பந்தே என் மாமியார் ரேஷன் கடைக்கு போன்னு சொல்லுது. கடவுளே, நீதான் இதுக்கு ஏதாச்சும் பண்ணணும். அட கடவுளே, இங்க என்ன இவ்வளோ கூட்டமா இருக்குது? இவ்வளோ கூட்டத்துல நின்று வாங்கணுமா? ஷோப்பா, என்ன பண்ணி தொலைறது? எப்படியும் வாங்கித்தான் போய் ஆகணும், இல்லைன்னா அந்த கிளவி விட மாட்டா. சரி, எப்படியோ வாங்குவோம். ஏம்மா கண்ணாடிக்காரம்மா, நாங்கலாம் நிக்கிறது லைன்ல உனக்கு தெரியல? நீ என்ன முன்னாடி போய் நிக்கிற? பின்னாடி தானே வந்த, போய் பின்னாடி நில்லு. அக்கா, வெயில் தாங்க முடியலக்கா, நான் வாங்கிட்டு போயிடுறேன்க்கா. கொஞ்சம் பொறுத்துக்குங்கக்கா. ஓஹோ, அப்ப எங்களுக்குலாம் ஏசி காத்து வருதோ? போய் பின்னாடி நில்லுமா. கருப்பி என்ன கத்துறா பாரு. எல்லாம் என் நேரம். இந்த லைன்ல வந்து நின்று அரிசி பருப்பு இதெல்லாம் வாங்கணும்னு சொல்லிட்டு ச்சே, இந்த கிளவி பண்ற வேலை இருக்குதே. இந்த வெயில்ல நான் கருத்து போயிருவேனே, நான் என்ன பண்றது? என் புருஷங்காரனும் ஒன்றும் செய்ய மாட்டான். எல்லாம் நம்ம வாங்கி வந்த வாரம் அப்படி. ஒரு ஜூஸ் கீசு குத்தா நல்லா இருக்கும். இங்க அதையும் கொடுக்க மாட்டாங்க போலயே, தண்ணியே இல்லைங்க. எப்பாடி, இன்னும் ஒருத்தர் தான் இருக்கிறாங்க, வாங்கின்னு ஓடிடுவோம். அடியே, அது மயில் மாதிரியே இல்ல. அவளாடி ரேஷன் கடைக்கு வந்திருக்கா? மயில் தான்க்கா, அது பாக்கிறதுக்கே நமக்கு ஒரே சந்தோஷமா இல்ல. ஒரு வேலை செய்ய மாட்டா, கால் மேல காலை போட்டு படுத்துன்னு இருப்பா. செய்யற நம்மளையும் செய்யாதுன்னு சொல்லுவா. இப்ப மாமியார் கொடுக்குற டாஸ்க் எல்லாம் பண்ணின்னு இருக்கிறா. வேற என்ன பண்றது, பண்ணிதானே ஆகணும். இதை பார்க்க எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. நம்மளையும் வேலை செய்ய வேணாம்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவா இவ? இருடி, என்னதான் பண்றான்னு பாக்கலாம். ஏம்மா, என்னென்ன வேணுமா? இங்க என்னென்ன இருக்கு? புதுசா இப்பதான் நீ ரேஷன் கடைக்கே வரியாமா? இங்க எப்பவும் இருக்கிறது தான் இருக்கும். உனக்கு என்ன வேணும்னு சொல்லிட்டு சொல்லு. சரி, அரிசி பருப்பு சக்கரை இதை மட்டும் கொடுங்க. எப்பாடியோய், இது என்ன இவ்வளோ பெருசா இருக்கு மூட்டை? இதை நம்மளா தூக்கின்னு போனோம், இல்லை ஒரு வேளை இவங்களே தூக்கின்னு வருவாங்களா? கேட்டுதான் பார்ப்போம். ஐயா ரேஷன் கடைக்காரே, இந்த பொருளெல்லாம் நீங்களே வீட்டில் எடுத்துன்னு வந்து கொடுப்பீங்களா, இல்லை நான் தான் எடுத்துன்னு போகணுமா? ஓஹோ, உனக்கு வீட்டுக்கு வேற எடுத்துட்டு வந்து வைப்பாங்களா? தூக்கின்னு போமா தலை மேல வச்சு. சாரி கோச்சிக்காதீங்க. கடவுளே, இதெல்லாம் எப்படி தூக்கின்னு நான் எப்படி போறேனே புரியலையே. அக்கா, இதை பார்க்க எனக்கு ரொம்ப சிரிப்பா வருதுக்கா. தலையில ஒரு மூட்டை, இடுப்புல ஒரு மூட்டை. இவளை இப்படி பார்க்கவே எனக்கு ஒரே சிரிப்பா இருக்குதுக்கா. எனக்கும் அப்படி தாண்டி இருக்கு. இப்பதானே வேலை செய்ய கத்துக்கிறா. சரி விடுடி, நம்ம சிரிச்சா கஷ்டப்படுவா. வா கிட்ட போய் என்னன்னு கேட்போம். காந்தாக்காவா அது? காந்தாக்கா, என் நிலைமைய பாத்தியாக்கா? ரேஷன் கடையில போய் எல்லா மளிகை பொருளும் வாங்கினுவான்னு சொல்லி என் மாமியார்காரி என்ன அமுச்சு விட்டாக்கா. தலையில ஒண்ணு இடுப்புல ஒண்ணுன்னு சொல்லி தூக்கின்னு போறேன். இப்போ எனக்கு ஒண்ணுமே புரியலக்கா. இங்க பாரு, உன் வீட்டுக்கு தானே வாங்கி போற, அடுத்தவங்க வீட்டுக்கு வாங்கி போற. உன் வீட்டுக்கு நீ தான் கஷ்டப்படணும். எடுத்துட்டு போ. ஏக்கா, நீங்களும் இதை கொஞ்சம் தூக்கின்னு வாங்கக்கா, என்னால தூக்கின்னு வர முடியலக்கா. அப்ப எங்க மளிகை பொருளை யார் தூக்குறது? எல்லாத்தையும் சேர்த்து நீயே தூக்கின்னு வரியா? அடியே வாய மூடுடி. இப்பதாண்டி புதுசா நான் வரேனே, என்னால இதெல்லாம் செய்யவே முடியலடி, கஷ்டமா இருக்குடி. சோடா புட்டி, ஃபர்ஸ்ட் அப்படிதான் இருக்கும். அதுவும் நீ வேலை செய்யாமலே செய்யறல, அப்படிதான் இருக்கும். எல்லாம் போக போக சரியாயிடும். சீக்கிரம் போ, அப்புறம் உன் மாமியார் காரி கத்த போறா, இல்ல இங்கே தேடின்னு வந்துட போறாங்க. எல்லாம் என் நேரம்டி. தண்ணியாச்சும் கொஞ்சம் வச்சிருந்தா குடுடி. குடி நல்லா தண்ணி குடி. இங்க பாரு, மாசம் எப்படி நீ தான் வரப்போற. வரும்போது குடிக்கிறதுக்கு தண்ணி எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்துரு. ரொம்ப தேங்க்ஸ், போதண்டி அம்மா தண்ணி குத்ததுக்கு. நான் போயிட்டு வரேன். போயிட்டு வா.